நண்பர்களே, இந்த காணொலி நேற்று இரவு பதிவாக வேண்டிய காணொலி. ஆனா ஒரு சில காரணங்களால நேற்று அப்லோட் பண்ண முடியல. சோ அதனால இன்னைக்கு காலையில விறுவிறுன்னு எழுந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. சோ வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பயணம். நாள் 25. சோ இன்னைக்கு என்ன கதை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நேற்று MBA அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் போயிட்டு அங்க ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இல்லாதனால திருப்பி வீட்டுக்கு வந்துடும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம் சொல்லிட்டு லீவு போட்டாச்சு. சோ நம்ம இன்னைக்கு எங்கேயுமே போல. நம்ம கல்லூரியிலும் நம்மளுக்கு 2 மணிக்கு மேலதான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. சோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம் சொல்லி யோசிக்கிறப்ப நம்ம ஹோட்டல் நண்பர் வந்திருந்தாரு. சோ அவர் இப்போ ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போனாரா. அதோட அனுபவங்கள் புராண கதைகள் அனைத்தையும் சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு சில உண்மை கதைகளை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. சோ அவர் வேலைக்கு போறாரு இல்லையா, அப்ப அங்க டீ பிரேக் விடுவாங்க. டீ பிரேக் விடுறப்போ வந்து ஒரு சுத்தி எப்பவுமே ஒரு 15 பெண்கள் கிட்ட இருந்துட்டே இருப்பாங்களா. அது அவரு சொல்ல, அவர் கூட வேலை செய்யற இன்னொரு நண்பர் நண்பர் தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த கதையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இதன் மூலியமா அவருக்கு என்ன சொல்ல வரனா, நீ யார்கிட்ட வேணாலும் பேசி என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா எதிர்காலத்துல சொல்வதெல்லாம் உண்மையில வராத அளவுக்கு பாத்துக்க. சோ அதன் பிறகு வந்து நம்ம சுபாஷ் நண்பர் வந்து நிறைய அவர்கிட்ட காலேஜ் வந்துட்டு தலைமை அலுவலகத்துல போயிட்டு ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வேணும் சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுனாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது 4 இங்கிலீஷ் வார்த்தை தான். சோ அதை வச்சு அதெல்லாம் சொல்லிட்டு எதனா எதுவும் வரல. அதுக்கப்புறம் ChatGPT நம்பர் கிட்ட கேட்டு சோ ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சோ வர வெளியே சுபாஷ் அந்த வெளியே ஸ்டாண்டார்டே நிக்க வச்சுட்டு வந்தேன். அதன் பிறகு நம்மளோட வாகனத்தை எடுக்கலாம் சொல்லிட்டாங்க. போனா இவன் அவனோட புராண கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு வேல் தெரியுமா, எவ்வளவு விவரம் தெரியுமா, அது ஃபுல்லாவே சொல்லலாம். எதுக்கு தெரியுமா சொன்னா, சுத்தி வளைச்சு சொல்லாம ஸ்ட்ரைட்டா ஜூஸ் வேணும் சொல்லி தான் வாங்கி கொடுத்துருப்பேன். ஒரு சுத்தி வளைச்சு இது எல்லாத்தையும் சொன்னாரு. சோ இட்னு வந்துட்டோம், நம்ம தான் வாங்கி கொடுத்து சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்தோம். சரி நாங்க வெயிட் பண்றதுலாம் இருக்கணும். சோ நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க, புடிச்சத மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. சோ அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் வந்துச்சு. சோ வெயிலுக்கு ஏதாமா ஃபுல்லா ரோஸ் மில்க் குடிச்சிட்டு நம்ம ஷூ நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடி வாங்கிட்டு அடியில ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. சோ அதை தடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை இருந்துச்சு. சோ இதை போட்டு திருப்பி நம்ம சுபாஷ் நண்பர் டிக்கெட். அதன் பிறகு நம்ம வழக்கம் போல தைக்கிற கடைக்கு போய் பார்த்தா அந்த கடை சாத்திட்டு இருந்துச்சு. சோ அதனால வேற ஒரு கடைக்கு போனா அந்த கடையில ஒழுங்கா தைப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா வந்துச்சு. சோ அதனால பயந்து கொடுத்தேன். ஆனா கடைசியில ஒரு பக்காவா தச்சு கொடுத்துறாரு. சோ அவருக்கு ஒரு பறக்கும் கொடுத்துட்டு நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை இருந்துச்சு. அதனால பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு. சோ அங்க போயிட்டு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சோ அவ்வளவுதான் வீட்டுக்கு கிளம்புற வேலை தான். நம்ம காலையில இருந்து பரபரப்பா இருந்ததுனால மதியானம் சாப்பிடுறதுக்கு மறந்துட்டேன். சோ அதனால சாயங்காலம் போல ஒரு 5 மணி போல வந்து சாப்பிட்டு சோ அவ்வளவுதான். நீ ரன்னிங் போறதுக்கு பிஸ்கட் போட்டேன். அதனால நைட் சாப்பாடு சாப்பிட்டு சோ தூக்கம் மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிட்டு நண்பர்களே. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க.